Please subscribe Sadhguru Sai Creations. கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிற எல்லாருக்குமே கொழுப்பு கட்டி வர்றதில்ல. இல்லைங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டி வந்திருக்கே அப்படின்ட்டும் சிலர் சொல்வீங்க. என்னென்னா, இது கொஞ்சம் பொறுக்கக்கூடிய சூட்டில் இருக்கும்போதே நமக்கு கட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். ஸோ இதனால் இந்த கொழுப்பு கட்டிகள் இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு முறை கொழுப்பு கட்டி வந்ததுன்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏற்படுது. அதில் உடல் பருமன் ஒன்று. அதனோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம உடலில் சில இடங்களில் அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபேட் டெபாசிட் ஆகும்போது சில பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது நம்ம தோல் பகுதியில் வரக்கூடிய கொழுப்பு கட்டிகள், இது வயது வித்தியாசமே இல்லாமல் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கொழுப்பு கட்டிகள் ஏற்படுது. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகள் தான் நம்ம உடலில் நார்மலாக ஒரு சின்ன இடத்துல நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கொழுப்பு கட்டி இருக்குன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகுது. ஸோ பெருசாகிட்டு போக போக நாளடைவில் அது சில இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கைகள் இந்த ஆர்ம்ஸில் மட்டும் இருந்துச்சுங்க, திரும்ப பின்னாடி ஒன்று இருக்குது, ஃபோர் ஆர்ம்ஸில் ஒன்று இருக்குது, பேக்கில் முதுகில் சில இடங்களில், தொடை பகுதிகளில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, தொடை பகுதியில் நான் தடவி பார்க்கும்போது அங்கங்கே சின்ன சின்னதாக எனக்கு இந்த கொழுப்பு கட்டிகள் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலில் இந்த கொழுப்பு கட்டிகள் வர்றது ரொம்ப ஆபத்தானதா, இல்லை இது வேறு மாதிரியான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டிகளாக மாறுமா, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? முதல்ல நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கோ அதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம உடலில் இந்த கொழுப்பு எவ்வளோ இருக்குது, அதை சார்ந்து இந்த கொழுப்பு கட்டிகள் வருதான்றதும் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிற எல்லாருக்குமே கொழுப்பு கட்டி வர்றதில்லை. இல்லைங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டி வந்திருக்கே அப்படின்ட்டும் சிலர் சொல்வீங்க. என்னென்னா, மெட்டபாலிசம் சரியாக நடக்காத நபர்களுக்கு, கல்லீரலில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த கொழுப்பு கட்டி அப்படின்ற பிரச்சனை வருது. நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய ஃபேட் மற்றும் நம்மளுடைய தோல் பகுதி சூப்பர்ஃபிஷியல் லேயருக்கு கீழே இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ் கீழே இருக்கக்கூடிய இடத்துல ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சில இடங்களில் ஒன்றாக திரண்டு ஒரு கட்டி மாதிரி வந்துடும். ஸோ இது நமக்கு பெயின்லெஸ், வலியும் தெரியாது, இதனால் பெரிய அளவில் ஆபத்தும் நமக்கு எதுவும் ஏற்படாது. ஸோ இந்த கட்டிகள் ஆனால் நாளடைவில் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? எனக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் சில இடங்களில் இருக்குது, இல்லை கை கால்கள் பகுதியில் இருக்க பெருசாகிட்டே வருது. இதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல்ல நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம சரி பண்ணணும். இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள், மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சிறுதானிய வகைகளில் கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டியை கரைப்பதற்கு கேழ்வரகு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினமும் உணவில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கேழ்வரகு ஒரு 50 கிராம் அளவுக்காவது நம்ம சாப்பிடணும். 50 கிராம் அளவுக்காவது நம்ம அந்த கேழ்வரகை சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய இந்த லிப்போமா அப்படின்ற கொழுப்பு கட்டி கரைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கும் நமக்கு கேழ்வரகு பயன்படுது. எப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு திக்காக நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 சிட்டிகை, ஒரு 3 பிஞ்சஸ் அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்து கலந்துக்கணும். ஸோ இது கொஞ்சம் பொறுக்கக்கூடிய சூட்டில் இருக்கும்போதே நமக்கு கட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு திரும்பவும் இன்னொரு முறை அதை ஹீட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4-5 முறை ஒரு நாளைக்கு மேலே இதை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். லேசான சூட்டில் இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம தினமும் பண்ணிட்டு வந்தோம்னா கொழுப்பு
கொழுப்பு கட்டியோட சைஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கொடிவேலி தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு தைலம் சொல்லலாம். இந்த கொடிவேலி தைலம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுவும் லேசாக சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடத்துல தினமும் இரவு தூங்கும்பொழுது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொழுப்பு கட்டி கரைய ஆரம்பிக்கும். உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் அடிவயிற்று பகுதியிலோ இல்லை தொடை பகுதியிலோ வந்து பார்த்தோம்னா கொழுப்பு வந்து நமக்கு ரொம்ப ஃபேட் டெபாசிட் ஆகிருக்குன்னா இந்த கொடிவேலி தைலத்தை நம்ம ஹீட் பண்ணி நம்ம அடிவயிற்று பகுதி தொடை பகுதியிலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆயிலி டயட் எடுக்கிறது, இல்லை ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது, உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, கழிவுகள் ரொம்ப தேங்கி இருக்குது, முக்கியமாக யூரிக் ஆசிட் உடலில் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற போது தான் அவர்களுக்கு இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கொழுப்பு கட்டி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அதிகமாக நான்வெஜ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ஹேபிட்ஸ்னாலையும் கொழுப்பு கட்டிகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கொழுப்பு கட்டி இருந்ததுன்னா நமக்கு கொஞ்ச நாளடைவில் உடல் பருமன் அதிகமாகவோ இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரவோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதனால் இந்த கொழுப்பு கட்டிகள் இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு முறை கொழுப்பு கட்டி வந்ததுன்னா திரும்ப திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல இடங்கள்லையும் அது ஏற்படுது. ஸோ இதை வந்து இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இதை வந்து குறைச்சிக்கலாம். முக்கியமாக இதில் இன்னொரு எண்ணெய் இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அது எருக்கம்பால் தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எருக்கு இலைகள், எருக்கம்பால், அதை வந்து நல்லெண்ணெயில் காய்ச்சி செய்யக்கூடிய தைலம். இந்த தைலத்தை பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் நமக்கு கரையும். ஸோ இதனோட நம்ம என்ன பண்ணலாம்னா கொள்ளு கஷாயம் தினமுமே ஒரு 50-60 ml அளவுக்கு கொள்ளு கஷாயம் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஏதாவது ஒரு டைமில் கொள்ளு கஷாயம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னாலும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் மற்றும் கொலஸ்ட்ரால், இப்போது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உடல் எடை குறையிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.